நேயர்களுக்கு லட்சுமி சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். என் இஷ்ட தெய்வமான நாகம்மாவையும் என் குல தெய்வத்தையும் என் குருநாதர்களையும் மனதார வேண்டி வணங்கி வீடியோவிற்குள் செல்லலாம். இந்த வீடியோல நாம கன்னி லக்னக்காரர்களுக்கு கோச்சார ராகு என்ன பலன் கொடுப்பாருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, யாருடைய 8ஆம் அதிபதி மேஷத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். அதுக்கு முன்னால இந்த ராகு கேது பயிற்சி எப்பன்னு பார்த்துடலாம். இந்த பயிற்சியானது பிளவ வருடம் பங்குனி மாதம் செவ்வாய்க்கிழமை 12 ஏப்ரல் 2022 அன்று பகல் 1:48 மணிக்கு ராகுவானவர் ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் கேதுவானவர் விருச்சிகத்திலிருந்து துலாமிற்கும் பயிற்சியாகிறார். இது திருக்கணிதப்படி. வாக்கியப்படி பாத்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி, அதாவது 21/3/2022 திங்கட்கிழமை அன்று ராகு கேது பயிற்சி நிகழ்கிறது. சரி, இந்த கோச்சார பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற சில அடிப்படை விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கோச்சாரத்தை எப்போதுமே தசா புத்தியோட கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். நமக்கு நடக்கக்கூடிய நடப்பு தசா புத்தி என்ன அப்படின்றத பார்க்கணும். தசாநாதன் எந்த பாவத்துல இருக்காரு, அந்த வீட்டு அதிபதி என்ன நிலையில இருக்காரு, அந்த தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் எந்த நிலையில இருக்காரு அப்படின்றதெல்லாம் பொறுத்துதான் இந்த தசாபுத்தி பலனானது அமையும். ஏன்னா இந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் 2 தண்டவாளங்கள் போல ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். ஸோ தசாபுத்தி செய்ய நினைக்கிறத தான் கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களும் எடுத்து நடத்தி கொடுக்கும். இது ரெண்டும் நிச்சயமா ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, அப்புறம் ஏன் இந்த ராகு கேது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இந்த ராகு கேது கோச்சார பயிற்சிக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இது வருட கிரகங்கள் அப்படின்றதுனால மட்டும் இல்லை. அதாவது ஒரு ராசியில நீண்ட நாட்கள் இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இல்லை. இது முதல் தர கர்ம கிரகங்கள். அதாவது ராகு கேது குரு சனி போன்றவைகளை கர்ம கிரகங்கள்னு சொல்றோம். அதுல முதல் தரமானவை இந்த ராகு கேதுக்கள் தான். ஏன்னா அந்த கர்மாவை எடுத்து நடத்தி கொடுப்பவர்கள். அவங்க எந்த பாவத்து மேல போனாலும், எந்த கிரகத்தின் மேல போனாலும், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை, அங்க மறைந்து இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை, நல்ல கர்மாவும் இருக்கலாம், இல்ல அல்லது அது தீய கர்மாவாகவும் இருக்கலாம். அந்த கர்மாக்களை எடுத்து அதை கரண்டா அட் பிரசன்ட் அதை எடுத்து சம்பவங்களா, வாழ்க்கை சம்பவங்களா அதை நடத்தி கொடுப்பாங்க. அதனாலதான் இந்த ராகு கேது கோச்சாரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, நைசர்கிக பலத்திலையும் அவங்க தான் முதன்மையா இருக்காங்க. நைசர்கிக பலம் அப்படின்னாக்கா நேச்சுரல் ஸ்ட்ரென்த், பிளானட்ஸ் உடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆர்டர்ல ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அதுல ராகு கேது தான் ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனை பிடிக்குது. சோ அப்படிப்பட்ட வலிமை மிக்க பலம் வாய்ந்த கிரகங்களுடைய இந்த கோச்சார பலன்றானது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கோச்சார பயிற்சி பலன்கள் இப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்த பாவத்துல இந்த ராகு வராரு அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த பாவத்துல எந்த கிரகமும் இல்லாம வெறுமனே இருந்துச்சுனாக்கா அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பலன்கள் ரொம்ப சொற்பமா இருக்கும். அதாவது 20 to 30% பலன்களை தான் நீங்க கண்கூட பார்க்க முடியும். அதே அந்த பாவத்துல ஏதாவது கிரகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா, இந்த கோச்சார ராகு அந்த கிரகத்தை 3 டிகிரிக்குள்ள நெருங்கும் போது உண்மையான அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நடத்தி வைப்பாரு. அந்த சம்பவமானது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும், மறக்க முடியாத ஒரு பாதிப்பை தரும். அது நல்ல தன்மையிலையும் இருக்கலாம், அல்லது ஒரு தீய தன்மையிலையும் இருக்கலாம். ஏன்னா இந்த பிறந்த கால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு தீப்பெட்டி போல. இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் ஒரு தீக்குச்சி போல. அப்போ அந்த தீப்பெட்டி தீக்குச்சியை உரசும் போதுதான் அங்க தீ வரும், அங்க நெருப்பு வரும். அப்படித்தான் தசாபுத்தி பலன்கள் கோச்சார வாயிலாக நிகழும். அப்போ அந்த பிறந்த கால கிரகங்களை இந்த கோச்சாரராக எப்ப டச் பண்றாரோ, எப்ப அதன் மேல போறாரோ, மிக நெருங்கிய பாகையில, இன்னும் சொல்ல போனா அந்த 3 டிகிரிக்குள்ள நெருங்கி போகும்போது அந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் நிகழும்.
ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ். சரி, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாவத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அதன் மேல இந்த கோச்சார ராகு போனார்னா அது வந்து 50% வலிமையான பலன்களை உங்களுக்கு தரும். இதே பாத்தீங்கன்னா இந்த கோச்சார ராகு உங்களுடைய தசாபுத்தி நாதரா வரும்போது அதோடைய பலன்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். 100% பலன்கள் நடக்கும். அதாவது என்னன்னா, இந்த 50% அப்படின்ற போல சம்பவங்கள் வந்து சிறிய அளவில் இருக்கும். ஆனா இது 100% நடக்கும்போது சம்பவங்கள் வந்து அளவுல மிகப்பெரியதா இருக்கும், பாதிப்புலையும் மிகப்பெரியதா இருக்கும். ஸோ அதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ அப்போ நீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ மேஷத்துல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ராகு கேது உங்களுடைய தசா புத்தி நாதர்களா வராங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை விஷயங்கள் பார்த்தோம், எப்படி ஒரு கோச்சார பலன்களை பார்க்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த கோச்சாரராக என்ன பலன் கொடுப்பார், அதே போல யாரு ஒருவருக்கு அவங்களுடைய 8ஆம் அதிபதி மேஷத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும். சரி, என்ன நடக்கும் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய ஆரோக்கியம் பாதிப்படையும், ஏதாவது விபத்து போன்றவைகள் நடக்கலாம், அவச்சொல் அவமானம் அவப்பெயர்லாம் உண்டாகலாம், அனாவசியமான பயம் உண்டாகும். அதாவது எதுக்கும் ஒரு ரொம்ப கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்துடுமோ, ஏதாவது விபத்து ஆயிடுமோ அப்படின்னு சில சமயம் மரண பயமா கூட அது இருக்கும். அதாவது 8-10 தொடர்பு இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான பய உணர்வு வரும். இந்த காலகட்டத்துல வந்து இந்த சாமி ஆடுதல், குறி சொல்லுதல், அப்புறம் வந்து ஆவி இறங்குதல், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது ஒரு அமானுஷ்யம் இல்லையா, அதாவது மறைமுகஸ்தானம். அப்போ அங்கதான் வந்து எல்லா அமானுஷ்யமும் இருக்கு. அதாவது நல்ல விஷயமும் அங்க இருக்கு, கெட்ட விஷயமும் அங்க இருக்கு. அதாவது நல்ல சக்திகள், அந்த சூட்சும சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல சக்திகளும் அங்க இருக்கு, தீய சக்திகளும் இருக்கு. அப்போ ஆவி இறங்குதலும் அங்க நடக்கும், சாமி ஆடுதலும் அங்க நடக்கும். கண் திருஷ்டி பயம் உண்டாகும். நம்மளை பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க, யாரோ கண்ணு வச்சுட்டாங்க, நம்மளுக்கு யாரோ வந்து செய்வன செஞ்சுட்டாங்க, ஏவல் பில்லி சூனியம் பயம், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல தான் ஏற்படும். அப்புறமா எல்ஐசி ஏஜென்ட் ஆகலாமா அப்படின்ற ஒரு யோசனை வரும். எல்ஐசி வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த பிஎஃப் கிராஜுட்டி அப்படின்ற அந்த முதிர்வு தொகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தானா தேடி வரும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேராசையை தூண்டக்கூடிய ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து மறைமுக வழிகள்ல எப்படியாவது ஒருத்தர் வந்து என்ன நினைப்பாருன்னா, மறைமுக வழிகள்ல அதாவது குறுக்கு வழிகள்ல எப்படியாவது நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்துடணும், வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து புதிதாக ஒரு குப்பை தொட்டி வரும். ஏற்கனவே அப்படி ஏதாச்சும் குப்பை தொட்டி இருந்துச்சு, குப்பை மேடு அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேற இடம் பெயர்ந்துடும். அந்த இடத்துல அந்த குப்பை மேடோ குப்பை தொட்டியோ இல்லாம போயிடும். அப்புறம் இந்த டிரைனேஜ் பிரச்சனை எல்லாம் வரும் வீட்டுக்கு அருகில. அப்புறம் வந்து இந்த வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது 8ஆம் பாவத்துல தான் இருக்கு. அப்போ அயல்நாட்டு தொடர்புகள் கண்டிப்பா ஏற்படும். அது வந்து உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கா, அதாவது நன்மையை தருதா தீமையை தருதா அப்படின்றதெல்லாம் உங்களோட தசாபுத்தியை பொறுத்து தான் இருக்கு. மறைமுகமான வருமானம் நிச்சயமா இங்க வரும். இந்த லஞ்ச லாவண்யம் இதெல்லாமும் வந்து இந்த பாவத்துல தான் இருக்கு. அதாவது ஏமாறுதல் ஏமாற்றுதல் ரெண்டுமே 8ஆம் பாவத்துல இருக்கு. நீங்க மற்றவங்களை ஏமாத்துனா அதுவும் 8ஆம் பாவம் தான். உங்க தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதான் நடக்கும். உங்களுக்கு வந்து 8ஆம் பாவத்தின் மூலியமா வருமானம் வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா லஞ்ச லாவண்யம் மூலமா அடுத்தவங்களுடைய சொத்துக்கள், அனாமத்து சொத்து, இந்த வாரிசு இல்லாத சொத்து, உயில் சொத்து, இதெல்லாம் கிடைக்கும். இல்ல நீங்க வந்து ஏமாறணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா திருட்டு, அவப்பெயர், அவச்சொல், எதுவுமே நீங்க செய்யாத தப்புக்கு
தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நடக்கும். சிறை தண்டனையும் இங்கதான் இருக்கு, இந்த பாவத்துலதான் இருக்கு. அதாவது 6ஆம் பாவத்துடைய நிரந்தர விருத்தி பாவம் தான் இந்த 8ஆம் பாவம். அதாவது 6ஆம் பாவம் என்ன சொல்லுவோம் நம்ம, கடன் நோய் எதிரின்னு சொல்லுவோம். அது வளர்ந்து நிரந்தரமா ஆகக்கூடிய பாவம் தான் இந்த 8. அதாவது கடன் வாரா கடனா மாறும், மீளா கடனா மாறும், நோய் தீராத நோயா மாறும், எதிரிகள் ஜென்ம விரோதிகளா மாறுறது, இதெல்லாம் 8ஆம் பாவத்துல தான் இருக்கு. ஸோ அதனாலதான் 8 நாளே எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவா இருக்கிறதுனால எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா நம்மளுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். ரெண்டாவதா, இந்த ராகு கேது நம்மளுடைய கரண்ட் தற்போதைய தசாபுத்தி நாதர்களா இருக்காங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் அதோட எஃபெக்டிவ் அதோடைய எஃபெக்ட், அதோட பாதிப்பு 100% நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிலம் இடம் அபகரிப்பெல்லாம் உண்டாகும். நம்ம கிட்டேருந்து அரசாங்கம் நிலத்தை அபகரிச்சுட்டு நிலத்தை அபகரிக்கிறது, இல்ல வேற ஒருத்தர் நம்மள ஏமாத்தி நம்மளோட இடத்தை அபகரிக்கிறது. அரசு அபகரிப்பு அப்படின்னா அது தப்பான விஷயம் இல்லை, ஆனா அதுக்கான தொகை சிறிதளவுல கிடைக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த மணல் குவாரி, கிரானைட் சம்பந்தமான தொடர்பு எல்லாம் உண்டாகும். அப்புறம் பெட்ரோல் பங்க்ல வேலை கிடைக்கும். பெட்ரோல் பங்க் வச்சு நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்வீங்க. மசாஜ் சென்டர் இந்த காலகட்டத்துல ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மசாஜ் சென்டருக்கு போவாங்க. அப்புறம் இந்த உடற்கோளாறு உள்ளவங்க வர்ம வைத்தியத்துக்கு இந்த காலகட்டத்துல போவாங்க. அப்புறம் பைல்ஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூலம் பௌத்திர நோய்கள் இந்த காலகட்டத்துல வரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், கான்ஸ்டிபேஷன். அதனால நீங்க நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்கின் அலர்ஜி வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அமானுஷ்ய சக்திகளை பற்றின ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல திருட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தங்க நகைகள் அணிஞ்சிட்டு நீங்க வெளியில போறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்டிலையும் ரொம்ப சேஃப்டியா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கும் உங்க உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அப்படின்றது குறைவா இருக்கு. ஸோ அனாவசியமான எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடாம இருக்கிறது தான் இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது. ஏன்னா சிறைவாசம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த 8ஆம் பாவத்துல தான் அடங்கி இருக்கு. அனாவசியமான இந்த மருத்துவ செலவுகளும் ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுக்கு தசாபுத்தி நல்ல விதமா இருக்கும் சமயத்துல திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். புதையல், இந்த லாட்ரி டிக்கெட் எல்லாம் செல்லுபடி ஆகக்கூடிய அந்த நகரங்கள்ல லாட்ரி டிக்கெட் மூலமா அதிர்ஷ்ட பரிசெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அனாமத்து வருமானம், அப்புறம் வாழ்க்கை துணை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம், வாழ்க்கை துணையுடைய சொத்து, இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 7க்கு 2ஆம் பாவம் இது. அதனால வாழ்க்கை துணை மூலமா மாமியார் வீட்டில இருந்து சீதனம் நிறைய கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய சில ரகசிய செயல்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க. ஆனா அது வெளியுலகுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றது அந்த ராகுவுக்கு திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்துதான் இருக்கு. திரிகோணத்துல சுப கிரகங்கள் இருந்தா ரகசிய விஷயங்கள் வெளியில தெரியாது. பட் திரிகோணத்துல அசுப கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய ரகசிய விஷயங்கள் வெளியில தெரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த மதுக்கடை, டாஸ்மாக், அப்புறம் திரையரங்கம், ரைஸ் மில்லு, இதெல்லாம் உங்க வீட்டுக்கு எதிரில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதுல நீங்க வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். இயற்கை சீற்றத்தால், இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸால உங்களுக்கு பாதிப்பு உண்டாகலாம். ஸோ இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் மேற்கோள் சொன்ன அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருந்தி வருதா அப்படின்றத பார்க்கணும். தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க எந்த ஒரு பலனையுமே முடிவா சொல்ல முடியும். சரி, நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப மேஷத்துல
யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கணும். இப்ப சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, செவ்வாயா, புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகுவா, இல்ல ஜனனகால கேதுவா, எது இருக்குன்னு பாருங்க. அதுக்கு மேல இந்த கோச்சார ராகு போகும்போது ஒரு தனிப்பட்ட பலன்களை கொடுக்கும். அதோட வீடியோஸை நான் பின்னாடி போடுறேன், ஒவ்வொன்றுக்கும் போடுறேன், ஒவ்வொரு டைட்டிலா போடுறேன். அதாவது சூரியன் மேல் கோச்சார ராகு, சந்திரன் மேல் கோச்சார ராகு அப்படின்றது போடுறேன். ஏன்னா அது வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை டீட்டெயில்டா சொல்லணும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்லணும். அதெல்லாம் நான் வந்து பின்னாடி ஒவ்வொரு வீடியோவா தரேன். அந்த வீடியோவை படிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த ராகு கேது தோஷத்துக்கான ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். ராகு கேதுவோட நட்சத்திரங்கள், ராகுவோட நட்சத்திரங்கள் காலபுருஷனுடைய காற்று ராசிகள்ல விழுது. மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகள்ல அவருடைய முழு நட்சத்திரம் விழுது. சோ அதனால பஞ்சபூத ஸ்தலங்களுள் ஒன்றான இந்த காற்று ஸ்தலம், வாயு ஸ்தலமான காளஹஸ்தி, அந்த காளஹஸ்திக்கு சென்று வந்தீங்கன்னாக்கா தோஷங்கள் வந்து பெருமளவு குறையும். அங்க வந்து சிவன் காளஹஸ்திநாதராகவும் அம்பாள் ஞான பிரசன்னாம்பிகா தேவியாகவும் காட்சி தருகிறாங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பாதாள விநாயகர் இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் அம்பாளை தரிசிக்கணும். இதை செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து அருகில் உள்ள பாம்பு புற்றுகளுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பால் ஊற்றி நாக வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா நலத்தையும், வளத்தையும், நிம்மதியையும், சந்தோஷத்தையும் தருவதற்காக எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.